நாங்கள் ஒரு 30 செகண்டுக்கு பிறகு எங்களோட நேரடி நிகழ்ச்சி ஜெயந்தி நாயர் உணவு பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு தற்பொழுது வழங்குவார். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெயந்தி. அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு நியூட்ரிஷனல் தெரபிஸ்ட். அப்படின்னா நம்ம உணவு எப்படி நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்றதுதான் என்னோட வேலை, என்னோட ரோல். மற்றவங்களுக்கு பிஸ்போக்கா நான் நியூட்ரிஷன் பிளான் இதுல பண்ணி கொடுப்பேன். சப்ளிமெண்ட்ஸ், லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன் எல்லாம் கலந்து. ஸோ மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனா தமிழ்ல பேசுனது இல்லை. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுவேன், கொஞ்சம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுவேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவும் புரியலைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன நல்லா எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். நல்லா உங்களுக்கு பதில் சொல்லுவேன். இன்னொரு வேண்டுகோள், உங்களோட கேமரா ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட நேரடியாவே பேசுற மாதிரி ஒரு உணவு வரும். So that's my request, and I really thank you if you do. Thank you to those who already have their cameras on. So இன்னைக்கு எந்த டாபிக், இப்ப ஹெல்த் ஃபுட், நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு எது நல்லது அதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா அது ஒரு பெரிய விஷயம். அதனால ஒரு ஃபோக்கஸோட பேசணும் அப்படின்னா நான் எதனால நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படி அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நம்ம சவுத் ஏஷியன்ஸ் நிறைய நோய் வருது. அதுல முக்கியமா ஒண்ணு எதுன்னா டயபிட்டிஸ். அது நிறைய பேருக்கு வருது. அது உலகம் முழுதுமே தெரியும். சவுத் ஏஷியன்ஸுக்கு அது ரொம்ப வருது அப்படின்னு. ஸோ 25 வயசுல இருந்தே இந்த ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது பெரியவங்களுக்கு வர நோய்னு நம்ம இனிமே நினைச்சா அது ரொம்ப தவறு. 25 வயசுல இருந்தே நம்ம எப்படி நம்ம உடம்ப பாத்துக்கணும்னு நம்ம நிச்சயம் யோசிச்சாகணும். ஸோ ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா சவுத் ஏஷியன்ஸ் we are 6 times more likely to develop diabetes than the general population. அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஜெனட்டிக்ஸ் இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடா இருக்கலாம், லைஃப் ஸ்டைலா இருக்கலாம். ஆனா ஜெனட்டிக்ஸ் நம்ம எடுத்தோம்னா எனக்கு நிறைய பேர் தெரியும் ஜெனட்டிக், எனக்கு என்னோட ஃபேமிலி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாற்றமும் மேக் பண்ண மாட்டாங்க. பட் ஜெனட்டிக்ஸ் 5% தான். நம்மளோட என்வாயர்மெண்ட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்துறது, இதெல்லாம் 95%. ஸோ தயவு செஞ்சு இனிமே ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம அது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இதுதான் வரப்போகுது அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. நம்மளால நிறைய மாற்றங்கள் பண்ணலாம். நம்ம நோய் இல்லாம வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நான் நினைச்சேன்னா, 2 things to avoid, 2 things to incorporate, and then some lifestyle அப்படி பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அஃப்கோர்ஸ் டயபிட்டிஸ்னா நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம நினப்புக்கு வர்றது சுகர் தான். ஸோ சுகர்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிஃபைன்ட் சுகர், நாட் ஜஸ்ட் நம்ம காஃபி டீ குடிக்கிறப்ப அதில் கொஞ்சம் சுகரை போடுறோம், அது மட்டும் இல்லை. நம்ம சாப்பிட்ற ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டுமே அதில் சுகர் தான். ஏன்னா நம்ம ரிஃபைன்ட் சுகர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட பேசிக் மாலிக்யூல் குளுக்கோஸ். ஆனா கார்போஹைட்ரேட்ஸுமே அதோட பேசிக் மாலிக்யூல் குளுக்கோஸ். நம்ம உடம்பு அதை மெட்டாபலைஸ் அப்படின்னா அதை ப்ரோசஸ் பண்றப்ப ரைஸா இருக்கட்டும், இல்லைன்னா பாஸ்டா, இந்த மாதிரி ஒயிட் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டோம்னா எல்லாமே கடைசியில அந்த குளுக்கோஸ் மாலிக்யூலா மாறி நம்ம உடம்புல அந்த இன்சுலினை நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி சாப்பாடை கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா இந்த சுகர் என்ன ஆகும், நிறைய குளுக்கோஸ் நம்ம உடம்புல சேர்ந்துச்சுன்னா அது ஃபேட் ஸ்டோரேஜுக்கு போகும். பிளஸ் இன்ஃப்ளமேஷனும் உண்டாக்கும் நம்ம உடம்புல. இந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம பார்த்தோம்னா அதுல நிறைய நோய்கள் வரும். ஹை கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ், இப்போ நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எயில்மெண்ட்ஸ் நம்ம உடம்புல வரும். அதை
தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை அளவோட சாப்பிடலாம். ஆனா சுகர் ஆக்சுவலி நம்ம எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அது நம்மளுக்கு நல்லது. இப்ப சில சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. இப்ப ஹனி, ஜாகரி அதெல்லாம் சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஆனா அது இட்ஸ் a better formன்றதுனால நம்ம say we're having 6 cups of tea and we're adding 2 spoons of sugar every day. அதுக்கு பதிலா நம்ம 2 spoons of honey சேர்த்தோம் அப்படின்னா அதுவுமே அது குளுக்கோஸா தான் மாறும் நம்ம உடம்புல. So that's not necessarily healthy, even though they have lots of other vitamins and minerals in them. இப்ப ஹனியே எடுத்துக்கிட்டா it's much better for you than sugar. அதுவுமே மாடரேஷன்ல தான் நம்ம சாப்பிடணும். And now when I'm working with my clients, it's not really a case of சரி சுகரை நிறுத்துங்க அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டேன். ஏன்னா that has psychological implications. So sugar நிறுத்துங்கன்னு சொல்றது வந்து it's quite a difficult thing to do if we're addicted to sugar because it's very addictive. அதுக்கு பதிலா நம்ம நியூட்ரிஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுகரோட அடிக்ஷன் தானாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன மாதிரி சாப்பாடுன்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுறேன். சுகர் போக இன்னொரு கேட்டகரி வந்து can be quite harmful to us. இது வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க் அதெல்லாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி 80% of humans do not have the digestive enzymes to be able to digest milk. அதனாலேயுமே நம்மளுக்கு நிறைய நோய்கள் வர உண்டு. கட் டிஸ்பயோசிஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதை நிறுத்தியே நிறைய பேர் ரொம்ப சீக்கிரமா நோய் குணப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாம lots of mucus issues as well. So sinus problems இருக்கிறவங்க, அடிக்கடி கோல்டு, இன்ஃபெக்ஷன்ஸ், காஃப் அதெல்லாம் வரவங்களுக்கும் இந்த மில்கை நீங்க நிறுத்தி பார்த்தீங்கன்னா it'll have actually quite a lot of benefits. அதுலயும் பால்ல வந்து நீங்க ஆர்கானிக் மாத்தலாம். That's slightly better, but plant milk is probably better for you. அதுலயும் வீட்டுல செய்யற plant milk, நிறைய நட்ஸ்ல பிளான்ட் மில்க் பண்ணலாம், இல்லைன்னா ஓட்ஸ்ல, கோகனட்ல இந்த மாதிரி நம்ம மாத்தி சாப்பிட்டு பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த மாதிரி மியூக்கஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வித்தின் ஃபியூ டேஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம உடம்புல இருந்து அந்த புரோட்டீன், மில்கோட புரோட்டீன் போறதுக்கு அட்லீஸ்ட் 1 month ஆகும். ஸோ அதை நிறுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 1 month-ஆவது நீங்க நிறுத்தி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க இது நம்மளுக்கு நம்ம உடம்புல இது சேருதா இல்லையா அப்படின்னு. இன்னும் நிறைய இருக்கு நம்ம அவாய்ட் பண்ணக்கூடியது. ஆனா எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு பேச முடியாது. So I'm just going to stick to the sugar and the milk. ஹனி பார்த்தீங்கன்னா ஹனி ஒரு சப்ஸ்டிடியூட்டா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா again அதிகமா சாப்பிடக்கூடாது. ஆனா it can have lots of health benefits. இப்ப ஹார்ட் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம், asthma, brain health, and also it helps to produce red blood cells in our body and also carry around the oxygen. நிறைய நம்ம Asians வந்து especially women have iron deficiency. So honey எடுத்துக்கிறது can be quite beneficial to us. So என்ன மாதிரி சாப்பாடு அப்ப சாப்பிடலாம்? Especially if we have a sugar addiction, இந்த சுகரை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு நியூட்ரியன்ட் ரிச் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா நம்மளோட தட்டு என்ன மாதிரி இருக்கணும் பார்க்கறதுக்கு? அதுல வந்து we need healthy fats, we need protein, and we need good carbohydrates, complex carbohydrates. இப்ப நம்மளோட ancestors வந்து நிறைய பேரு ரைஸ் தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது கம்பு அந்த மாதிரி சாப்பிட்டுருக்காங்க. ஹை கார்போஹைட்ரேட் டயட் அவங்களோடது. ஆனா நம்ம பார்த்தோம்னா அவங்களோட லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி was completely different to the level of activity that we have today. So அவங்க உடம்பு வந்து அதை ப்ரோசஸ் பண்ணி can use it for fuel. நம்ம இந்த காலத்துல we sit at desks most of the time. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால நம்ம டியூப் ஸ்டேஷனு கூட அவ்வளோ நடக்கிறது இல்லை. எல்லாம் வீட்டுல இருந்தே நம்ம எல்லாம் பண்ணிடலாம். நம்மளுக்கு சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுது, நம்ம ஷாப்பிங் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ இட்ஸ் மேட் அஸ் இன்டு a really lazy nation. அப்ப ஹை கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம்னா அதுவும் ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் லாட்ஸ் ஆஃப் பிரெட்,
சப்பாத்தியுமே நிறைய பேர் ரொம்ப நல்ல உணவுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுவுமே இஸ் a refined carbohydrate. ரைஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் அண்ட் நிறைய வீடுகள்ல வந்து ரைஸ்னா இட் just be the same white rice all the time. ஸோ சிங்கிள் கிரெயின் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாத்த ஆரம்பிக்கணும். ஸோ முதல்ல வந்து லெட்ஸ் டாக் அபவுட் த பிளேட். ஹெல்த்தி ஃபேட்ஸ், complex carbohydrates. இப்படின்னா we're talking about things like sweet potato or millets, quinoa, buckwheat கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ரைஸுக்கு பதிலா வேரி பண்ணி நம்ம சாப்பிடணும். ரைஸே சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லல. ஆனா ரைஸ் நம்ம அதுவும் ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிடுற அளவை வந்து நிச்சயம் குறைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பதிலா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிட்டாலும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உங்க தட்டை நீங்க மாத்த ஆரம்பிச்சாலே உங்களோட டிபெண்டன்சி ஆன் சுகர் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த நம்மளுக்கு பசிங்கிறதுனாலதான் அந்த குவிக் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புக்கு, அந்த குவிக் எனர்ஜி உடம்புக்கு தேவைப்படும் போது we will start reaching for sugary products or bread or things like that. ஆனா நம்ம தட்டு வந்து ஹெல்த்தியா மாறிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம தேடுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அது நேச்சுரலாவே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதை நம்ம உணவுல நிச்சயம் சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். ஆயில்ஸ் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இதெல்லாம் உங்க டயட்ல இருந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணிருங்க. இட்ஸ் வெரி இன்ஃப்ளாமேட்டரி அண்ட் வெரி அன்ஸ்டேபிள். அதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், செசமி ஆயில், இதெல்லாம் ரொம்ப குட் ஹெல்த்தி ஃபேட்ஸ். அது மட்டும் இல்லாம அவகாடோஸ், அதெல்லாம் எவ்ரி மீல்ல யூ நீட் சம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் பிகாஸ் தட் வில் ஆக்சுவலி கீப் யூ fuller for longer along with a good source of protein. So நீங்க மீட் சாப்பிடுவீங்களா என்னன்னு தெரியல, பட் இஃப் யூ டூ அது ஒரு ப்ரோட்டீன். வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா பீன்ஸ், பல்சஸ், lentils, things like this. லென்டில்ஸை விட நம்மளுக்கு அந்த பல்சஸ்ல கூட ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அதெல்லாம் on a daily basis with every meal actually it's really important, not just once in a while. இப்ப நம்ம ரசம், ரைஸ் அண்ட் ஒரு பொரியல் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் பசிக்கும் அதுக்கப்புறம். அதனால உங்களுக்கு அந்த சுகரி ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் தேட வாய்ப்பு இருக்கு. பட் இதுல வந்து நீங்க கொஞ்சம் சிக் பீஸ் சேர்த்துக்கிட்டீங்க, தேங்காய் எண்ணெய் போட்டு ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்னா திஸ் வில் கீப் யூ fuller for longer. ஒயிட் ரைஸுக்கு பதிலா யூ ஆட் மில்லட்ஸ். மேபி மில்லட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ். சத்குருவுமே நிறைய மில்லட்ஸ் பத்தி பேசியிருக்காரு. என்னோட டயட்லயுமே நிறைய மில்லட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூல் பி fuller for longer. டைம் பார்த்துக்கிறேன். ஸோ அண்ட் அந்த பீன்ஸ் வந்து மங் பீன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஸ்ப்ரவுட் பண்ணினீங்கன்னா இட் பிகம்ஸ் ஈவன் மோர் நியூட்ரிஷியஸ். ஸோ ஸ்ப்ரவுட்டிங் வந்து ரொம்ப ஈஸி. பாசி பயிரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதை நீங்க ஸ்ப்ரவுட் பண்ணீங்கன்னா 2 நாளைக்கு இட் பிகம்ஸ் மச் மோர் நியூட்ரிஷியஸ் தென் ஜஸ்ட் த பாசி பயிர் இட் செல்ஃப். அது மட்டும் இல்லாம எல்லா பயிறு, எல்லா ரைஸ், மில்லட்ஸ் இது எல்லாமே நீங்க சோக் பண்ணீங்கன்னா இட் ஆல்சோ பிகம்ஸ் மச் ஈஸியர் ஃபார் யுவர் பாடி டு டைஜஸ்ட். ஸோ அது so that's about the protein and the carbohydrates. Apron there's one thing, okay, lifestyle in எடுத்துக்கிட்டோம்னா it's there's lots of things that we can do. A lifestyle now you may not even think of chewing your food as part of your lifestyle, but chewing your food is so important. நம்மளோட digestive systemக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த காலத்துல பிஸி லைஃப்ஸ்ல அப்படியே we basically அப்படியே சாப்பாடை முழுங்க பாக்குறோம் because we want to go on to the next job and we've got such busy lives. ஆனா கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த சாப்பாடை மென்னு சாப்பிட்டீங்கன்னா நீங்க அந்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ற விதமே வேற மாதிரி ஆயிரும். You can actually change the way food processes in your body.
ஸோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நின்னுக்கிட்டே சாப்பிடாம, ஏன்னா நம்ம நின்னுக்கிட்டு சாப்பிடுறப்ப அவசரத்துல இருக்கிறப்ப நம்ம பிரெயினுக்கு போற மெசேஜ் வந்து we are on the go. ஸோ அப்ப வந்து அந்த எனர்ஜி வந்து goes into our legs for walking. It goes into our brain for thinking. ஆனா where we need that energy is actually in our digestive system. அப்ப உட்கார்ந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்னு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மென்னு சாப்பிட்டோம்னா நம்மளோட அந்த டைஜஸ்டன் வந்து 90% நம்ம வாயிலே நடந்துரும். அப்படின்னா நம்ம இறங்குறது வந்து லிக்விடா இறங்குனோம்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு அவ்வளோ வேலை இல்லை. Then that means we have more energy to do other things. So you may find இப்ப ஒரு ரைஸ் சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அப்பா நல்லா சாப்பிட்டாச்சு தூக்கம் வருது அப்படின்னு. பிகாஸ் நம்ம மென்னு சாப்பிடல for one. இன்னொன்னு வந்து ஹை கார்போஹைட்ரேட். இன்னொன்னு வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த சாப்பாடை ஃபுல் ஹேஸ் டு யூஸ் so much energy to digest that food. அப்போ உங்களுக்கு தூக்கம் தான் வரும். ஸோ இதையெல்லாம் நீங்க குறைக்கிறதுக்கு நீங்க நம்ம தட்டுல இருக்க சாப்பாடை முதல்ல மாத்தணும். ரெண்டாவது மென்னு சாப்பிட்டோம்னா டைஜஸ்டன் நிறைய நம்ம வாயிலே நடந்துரும். we will have so much more energy for other things. அந்த ஆஃப்டர்நூன்ல ஸ்லம்ப் வர்றதுங்கிறது அப்படியே போயிடும், தூரம் போயிடும். you won't have that anymore. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். And I hope that's helpful to you. கடைசியா நான் சொல்ல வர்றது வந்து as part of a healthy lifestyle, exercise, yoga, meditation, அதை பத்தி பேசுவாங்க இப்ப. ஆனா இதெல்லாம் it's part of a healthy lifestyle. As a nutritional therapist, I speak about this all the time. It's very, very important for our mental health and our physical health as well. So I have 2 minutes left, so I think it's a good time to stop. நீங்க எதுவும் கேள்வி கேட்கறதுன்னா we have a few more minutes to take questions. இந்த கேள்வி கேட்கறாங்க. தேங்க்யூ ஜெயந்தி ஃபார் யுவர் எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். ஐம் ஷுவர் என்னன்னு சொல்றது ஆடியன்ஸ் இதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எங்களுடைய வெளிநாட்டு பிரயாணத்தில் வாழ்க்கை முறையில் நாங்கள் சொல்லுவோம் தான் அந்த கிரெப்ப சாண்ட்விச், அதில் எப்படி தவிர்க்கணும், உணவுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும், அதை இருந்து சாப்பிட வேணும். உண்டு அது மரியாதை. அடுத்தது நாங்கள் அந்த உணவை பாவிக்கிற விதம் தான் எங்களுடைய ஹெல்த்தி பாடிக்கு மெயின் காரணம் என்று ஜெயந்தி சொல்லியிருக்கிறேன். மற்றது சாப்பாட்டை மென்று சாப்பிடணும். அதே மாதிரி நாங்கள் நினைக்கிறது ஜூஸ் ஆர் வெரி ஹெல்த்தி. இட் இஸ் ஹெல்த்தி தேன் கப் ஆஃப் காஃபி. ஆனால் அந்த ஜூஸ் கூட என்னென்னு சொல்றது லாட்ஸ் ஆஃப் என்னென்னு சொல்ல அவசரத்தில் நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு போறது வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே மாத்துது. அதுக்கெல்லாம் என்னென்று சொல்றது எங்களுடைய அன்ஹெல்த்தி இந்த ஃபுட் பேட்டர்ன் தான் காரணம் என்று ஜெயந்தி அழகா சொல்லியிருந்தார். நன்றி ஜெயந்தி. இப்ப யாராவது கேள்வி கேட்க விரும்பினீங்கள் என்று சொன்னால் தயவு செய்து என்னன்னு சொல்றது உங்களோட put your hands up. ஞானேந்திரன், please watch them and allow them to ask question. உங்களுக்கு 5 நிமிஷம் இருக்குது உங்களுடைய கேள்வியை கேட்கறதுக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ஜெயந்தி. நீங்கள் மில்லட் என்று ஒரு சொல்லு பாவிச்சீங்க, எனக்கு அது புரியல. அது என்ன மில்லட் என்று சொன்னா என்ன உணவு? ஓகே, மில்லட்ஸ்னா அது வந்து ஒரு கிரெயின் மாதிரி. ஆக்சுவலி அது ஒரு கிரெயின் தான். அதுல வந்து 5 விதம் இருக்கு. ஃபிங்கர் மில்லட், பார்ன்யார்ட் மில்லட், பெர்ல் பார்லி, அந்த மாதிரி 5 விதம் இருக்கு. ஒவ்வொன்றும் அதை பார்த்தோம்னா நிறைய பேருக்கு குஸ்குஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் குஸ்குஸ் மாதிரி தான் இருக்கும். But they're much, much more nutritious than couscous, because couscous is a wheat product. மில்லட்ஸ் வந்து நம்ம ரைஸ் பாகிக்கிற மாதிரியே அதை பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணணுமோ இல்லை பிஸ்கெட் பண்ணணுமோ, நம்ம ரைஸுக்கு பதிலாக யூஸ் பண்றது எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மில்லட்ஸ் வந்து 5 விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல. ஸோ பிளட்டை கிளீன் பண்றதுக்கு, தைராய்டு கண்டிஷனுக்கு, லிவர், பேங்க்ரியஸ் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம சிஸ்டம்ல. ஸோ அந்த மில்லட்ஸ் எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்கன்னா,
அந்த 5 மினிட்ஸுமே நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல சேர்த்துக்கணும். அந்த எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புல சேர்றதுக்கு. அது வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. அத கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. அதை நம்ம குழம்போட, சாலடோட, நிறைய சாப்பாடோட அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஞானேந்திரன், ராம் என்றவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணினவர் கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஞானேந்திரன். Yeah, Ram. Yeah, Ram and somebody was raising his hand. Ram. Hi, it's me, Ram. I'm from New Jersey. Okay. Hi. Can I ask a question for Dr. Nair? Hi, doctor. Thank you so much for you to come and make the presentation. I'll make it quickly. I'm a 70-year-old retiree. I have been diagnosed with pre-diabetic for the last 30 years. My mother has diabetic. She actually recently passed away. My point is, I have been struggling to control my sugar I don't take any medication at all. Okay. So I have recently, for the last couple of years, I was introduced to intermittent fasting. Yes. By Dr. Jason Fung. He's from University of Toronto. He's a nephrologist. Yeah. I am following it closely. I only have 2 meals a day. And I feel my sugar control is much improved. What's your opinion? And can you make a comment? Oh, absolutely. First of all, let me declare I'm not a doctor. I'm a nutritional therapist. Definitely intermittent fasting is a very important part of our lifestyle. And it's only due to time that I couldn't touch upon it today. But I think it's very, very important for all of us to fast. I think it's very important. That's how our ancestors were. They didn't have access to food like we do now. And I think one of the biggest problems is that we have access to food 24 hours a day. I think this is one of the biggest problems. So it does become part of our own self-discipline to limit the amount of food that we have. And I think intermittent fasting and eating twice a day is a fantastic way to live your life. So it's brilliant that you're doing that. Please continue to do that. I think it's really, really important for all of us to start doing this. And it's something that I introduce to all my clients because it's part of a healthy lifestyle. Does that answer your question? Is there anything else you wanted me to answer? No, thank you. There is so much to be talked about diabetic, and it's mostly it is the insulin resistance. So Yes. we can have a big session on that itself. But thank you for introducing this. Thank you. You're welcome. வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. கைய தூக்கி நீங்கள் சொன்னால் நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. Somebody's talking about Yegadasi and Veradam, which is, it's within our system already. Actually, our ancestors knew all about this, and it's already within our culture. So it's Yegadasi is a very important thing. So 24-hour fast, or some people can even do 36-hour fast, but to do a 24-hour fast once or twice a month also is very, very beneficial. It helps to get rid of our old cells and regenerate new cells. So it's really, fasting is a must for all of us, really. But under guidance, if you've never done fasting before, then please do it under some guidance, especially if you have ailments. And if you're women and you have hormonal issues, fasting is not something I introduce immediately. So I want to make sure that you are nutritionally well aware of what you're eating before you start fasting. So it doesn't suit everybody. Men suit fasting much more than women do, and women can once your hormones are balanced. That's really important to make that clear. Thank you, Jeyanthi. என்னன்னு சொல்றது, நிறைய நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் நிறைய கற்றிருப்பீங்களன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். உணவே மருந்து என்று சொல்லி எங்களோட தமிழ்ல வாக்கியம் இருக்குது. உணவு தான் எங்களோட உடம்பை மேக் பண்றதே.
எங்களோட ஹீப் ஆஃப் பாடி இஸ் all made of out of food. Who you are, what we eat. நாங்கள் என்னத்தை சாப்பிட்றோமோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் இந்த உடம்பு இஸ் a wonderful program machine. அது நாங்கள் சரியா நடத்தினோம்னு சொன்னா இட் வில் கோ ஃபார் லைஃப் டைம் எங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும். நாங்கள் தான் உடம்பை பழுதாக்கி கொள்றது. நிறைய விடயங்களில் ஜெயந்தி எங்களுக்கு கண்ணை திறந்திருக்கிறா. அவ பற்றி என்னன்னு சொல்றது, உங்களுக்கு ஏதாவது அந்த நியூட்ரிஷன்ஸ், அவ ஒரு கன்சல்டன்ட். ஆஸ் யூ நோ, நீங்கள் அவரோட நேரடியாக தொடர்பு கொள்ள வந்திருந்தா நாங்கள் இப்போ அந்த ஸ்லைடை போடுவோம். எங்களோட அறிவு ட்ரஸ்டின் ஸ்லைடை இருக்கா திருப்பி போடுங்கோ. அதில் எங்களோட டெலிஃபோன் நம்பர் இருக்குது, எங்களோட இமெயில் இருக்குது. தச்சலா நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கோ. அந்த டெலிஃபோனில் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் ஜெயந்தியோட நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள வைப்போம். இமெயிலில் உங்களோட கொஷின்ஸ் இருந்தால் அந்த கொஷின்ஸை இமெயிலில் போடுங்கோ. நாங்கள் அதுக்கான பதிலை ஜெயந்திட்ட கேட்டு உங்களுக்கு நேரடியாக ஜெயந்தியை உங்களை நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். என்னன்னு சொல்றது, அறிவு ட்ரஸ்ட் பொதுவாக எடுக்கின்ற சப்ஜெக்டுகள் எல்லாம் மற்றவர்கள் தொடாத சப்ஜெக்டுகள். எனக்கு தெரிய இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கு உடம்பை பற்றி, உணவை பற்றி நாங்கள் கதைச்சிட்டோம். யாராவது ஆடியன்ஸுக்கு என்னன்னு சொல்றது, இந்த நேரத்தை பயன்படுத்தி ஜெயந்திட்ட உங்களோட நியூட்ரிஷன்ஸ்கிட்ட யாராவது கொஸ்டின் இருக்குமான்னு சொன்னால் அதில் நாங்கள் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். டாக்டர் 2 கொஸ்டின் டைமை கட் பண்ணி கொள்ளலாம். யாருக்காவது ஜெயந்திட்ட கொஸ்டின் இருக்கா நியூட்ரிஷன் சம்பந்தமாக? ஓகே, நாங்கள் பயப்படாதீங்க, கேளுங்க. என்னன்னு சொல்றது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைப்பது மிக அருமை. இந்த உணவில நாங்கள் எங்களை திருத்தி கொண்டால் மிச்சம் எல்லாமே சரியா வந்துடும். ஃப்ளெக்சிபிள் பாடி, ஆரோக்கியமான பாடி எல்லாமே. ஜெயந்தியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவர் நியூட்ரிஷன் அண்டு சீஸ் அ ப்ரூஃப், லிவிங் ப்ரூஃப் ஃபார் யூ. இந்த ப்ரோட்டீன்ஸ் எப்படி இருக்க வேணும், உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், நிறைய விடயங்கள். உணவு தான் வாழ்க்கையே. நாங்கள் சரியான உடம்பு இல்லைன்னு சொன்னால், நான் டாக்டரோட நேற்று சண்டை பிடிச்சு கொண்டு வந்து நான் என்னென்னு சொன்னால், என்னுடைய அடிப்படை வாதம் எதுவென்று சொன்னால், எங்களுக்கு சரியான உடம்பு அமையாவிட்டால் எங்களுக்கு ஆத்மீக ஈடேற்றம் இருக்காது. என்னடா நான் அதை நோக்கி போக மாட்டேன். எனக்கு உடம்பு எயில்மெண்ட், ஐ ஹாவ் a killing disease in my body. I'm not interested in yoga. I'm not interested in spiritual process. So body is a fundamental tool for anything we want to achieve it. சத்குருவர் சொல்லுவார், வயது போன காலத்துல, இளம் வயதுல நாங்கள் சரியான பாடியை சரியா ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தா வயது போன நேரத்துல மிக இலகுவாக அந்த வயதிபம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமாக இருக்கும். அதுக்கு அடிப்படை நாங்கள் உணவை நாங்கள் இப்பொழுது கண்ட்ரோல் பண்ணினா உடம்பு நிறைய இதெல்லாம் ஒரு தரம் மில்லியன். என்னண்டா அம்மா, உங்களோட பேச்சுக்கு நன்றி. நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் கேள்வி என்னென்றால், ஒரு வெஜிடேரியன் எக் எடுக்கிறது இல்லை, மற்றது மில்க் ப்ராடக்ட்ஸும் எடுக்கிறது இல்லை, மில்க்கும் எடுக்கிறது இல்லை என்றால், how you can get the protein and the fat? Okay, so nuts and seeds la நிறைய even nuts la problem இருக்கு. அவருக்கு என்னென்றால் கொஞ்சம் அலர்ஜி இருக்கிறபடியால் அதையும் எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டி இருக்கு. nuts, cow's milk, milk products and egg எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ண வேணும். பியூர் வெஜிடேரியன், வீகன் என்றே சொல்லலாம். ஆனா அந்த மெயின் ப்ராப்ளம் how to get the maximum protein and the fat. Okay, from there. protein இதெல்லாம் ஓகேயா? சிக் பீஸ், கிட்னி பீன்ஸ், அந்த மாதிரி பல்சஸ் எல்லாம் ஓகேயா? Okay, I think okay, yes. So அது தினம் ஏதாவது ஒண்ணு மாறி மாறி இன்க்ளூட் பண்ணிக்கணும். Okay. பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பும் சேர்த்துக்கணும். ஆனா முக்கியமா என்னன்னா ஸ்ப்ரவுட் பண்ணணும். இப்ப இந்த பாசி பயிறு, சிக் பீஸ் எல்லாமே நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணிக்கலாம். சிக் பீஸ் may take 1 or 2 days longer than the பாசி பயிறு, பட் எல்லாமே ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்டா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ கூடும். ஸோ கண்டிப்பா அவங்கள ஸ்ப்ரவுட் பண்ண சொல்லுங்க. சீட்ஸ் ஷுட் பி ஓகே. நிறைய பேருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கும், ஆனா சீட்ஸ் ஷுட் பி ஓகே. இப்போ பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பாசிபிளி, அந்த மாதிரி சீட்ஸ் சேர்த்துக்க சொல்லுங்க. அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அவகாடோஸ்,
வால்நட்ஸ் ஓகே என்னன்னு தெரியல, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அது ஆப்வியஸ்லி இட்ஸ் a nut, பட் அது சில சமயங்கள்ல nuts allergy இருந்தாலும் walnut should be okay, but that I don't know. And then the oils, coconut oil, sesame oil, நிச்சயம் டிஸ்கனெக்டட் ஆயிடுது. நான் வந்துட்டேன் திருப்பி. ஓகே All right. வந்துட்டாங்க. Okay. Okay. நன்றி அம்மா. சரி Thanks. அண்ணா.